Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இங்கே நம்ம பார்க்க போகிறது லேஸ் சாட். நார்மலாக டெய்லி லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு சாட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக நல்லா இருக்கும். இப்போ ஒரு பவுலில் லேஸ் சிப்ஸை ஒன்றும் பாதியமாக உடச்சதை போட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம். இது கலவெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன தக்காளி, நான் பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன். உள்ள இருக்கிற பல்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், துருவின கேரட் போட்டுக்கோங்க. சீஸ் கிரேட்டரில் துருவினீங்கன்னா ரொம்ப மெலிசாக துருவல் வரும். இப்போ இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம் ஸ்வீட் சட்னி. இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்வீட் கர்ட் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. தயிர் 2 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுதான் இது. தேவையான அளவு மாதுளம்பழம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த புளிப்பு டேஸ்ட் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகம் காரம் போட்டிருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது மேலே லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ லேஸ் சாட் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் எப்போவும் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு முறை இந்த சாட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு. வெங்காயம், கேரட், மாதுளப்பழம் இதெல்லாம் இவ்வளோ தான் போடணுன்ட்டு அளவில்லைங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளையும் போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ்.